அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒடியன் என்கிற ஒரு கொலை செய்கின்ற கலை அல்லது கொலைக்காக உருவாக்கப்பட்ட கலை அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஒடியன் என்கிற ஒரு மாயாஜால வித்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மிக சுவராசியமான இந்தியாவில் ஒரு காலகட்டத்தில் மிக கோலச்சு நின்ற சவுத் இந்தியாவை கலக்கிய இந்த கொலை முறை அல்லது பகை மீட்டு முறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பிரிட்டிஷ்காரனை கூட ஆச்சரியப்படுத்திய இந்த கொலை கலையை பற்றி அவங்களே நிறைய புக்குகள் கூட எழுதியிருக்கிறாங்கங்கிறது மிக விசித்திரமானது. காஸ்ட் ஆன் டிரைப்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா என்கிற புக்கிலையும், அதே நேரத்தில் 1909 வெளியான மெட்ராஸ் மியூசியம் ஆஃப் பேட்டன் அப்படிங்கிற புக்கிலையும் எக்டோர் தாட்சன் என்கிறவர் எழுதியிருக்கிற இந்த கலையின் கொலையையும் பற்றித்தான் அல்லது கொலையின் கலையை பற்றித்தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். பாருங்கள். அமாவாசை ராத்திரியில் அடர்ந்த இருட்டில் பக்கத்தில் நிற்கிற இலைகளை கூட தெரிஞ்சிக்க முடியாத அந்த ஒற்றையடி பாதையில் 4 பக்கம் வயலும் மரங்களும் எல்லாமே சூழ்ந்து காருருளாக இருண்ட இந்த பகுதியில் பக்கத்தில் வெளி கொடுக்குற கோயில் ஒன்று அங்கே பக்கத்தில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா அங்கே ஒரு சுடுகாடு இருக்குது. இதுக்கு இடைவழியாக நடந்து போகிற இந்த ஒற்றையடி பாதையில் திடீர்னு பார்த்தா காட்டில் இருந்து ஒரு பெரிய காட்டெருமையோட அலறல் சத்தம். அது நெருங்கி நம்மளை ஓடி வர்ற மாதிரி காலடி ஓசை. அது அங்கேயும் இங்கேயும் பயங்கர வேகத்தோட ஓடுற மாதிரி தெரியுது. ஏதோ பேயா பிசாசா மாய சக்தியான்னு தெரியல, இல்லை ஏதோ ஒரு காட்டு மிருகமானு தெரியல. மிகப்பெரிய ஒரு ஓசையோட வந்து அலறல் சத்தத்தோட காட்டெருமையோட அலறல் சத்தத்தோட நம்மளை நெருங்கும் போதே அக்கம் பக்கத்தில் வீடுகளோ கூப்பிட்டா கேட்குற அளவுக்கு தூரத்தில் கூட ஆள் நடமாட்டமோ வீடோ இல்லாத அந்த கருண்மை இருட்டில் எதுவுமே தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்கிற அந்த பயத்தில் கால் நடுங்கி குலை நடுங்கி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தா எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கன்னா, மறுநாள் காலையில் அந்த நபர் ஒன்று இறந்திருப்பார், இல்லைன்னா நோயாளியாக இருப்பார். அவருடைய எலும்புகள் எல்லாம் முறிக்கப்பட்டிருக்கும், ஆனால் எந்த காயமும் இருக்காது. இதுதான் ஒடியன் கலையின் தாக்குதல் முறை. இந்த ஒடியன் அப்படின்னா என்னது? இந்த ஒடியன் என்னதுன்னா சொல்லணும்னா, ஒடியனை பற்றி தெரியணும்னா 1800களில் நீங்கள் போகணும். அதானது 1800களின் கடைசி காலகட்டங்கள்லையும் 1900களின் ஆரம்பங்கள்லையும் தான் இந்த கலை உருவானதாக சொல்கிறாங்க. இந்த கலை உருவானது கேரளா மாநிலத்தில் தான் இது மிக பிரபலமாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த கலை எதற்காக உருவாச்சுது அப்படின்னு கேட்டால், கீழ்வர்க்கம் மேல்வர்க்கம் என்கின்ற இரு பாகுபட்ட அல்லது இரு பிரச்சனைகளில் உருவானது தான் இந்த கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதானது மேல்வர்க்கம் என்கின்ற ஆதிக்க சக்திகள் அல்லது ஆளுமை கொண்டவர்கள் கீழ்வர்க்கத்தை எந்த அளவுக்கு அடிமைத்தனமாகவும் ஆளுமைத்தனமும் செஞ்சு எந்த அளவுக்கு நெருக்குனாங்களோ கஷ்டப்படுத்தினாங்களோ அதற்கு பழிமீட்டுவதற்கு தனித்து நின்று போராட இயலாத கீழ்வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அந்த மேல்வர்க்கத்தை பழி வாங்கிறதுக்காக கண்டுபிடிச்சு உருவாக்கிய அல்லது அவர்களால் நொந்து இறைவனை ப்ரேயர் பண்ணி அவங்களுக்குள்ளேயே உருவகப்படுத்திக்கிட்ட ஒரு கலையாக தான் இந்த ஒடியன் கலையை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒடியன் கலையில் வெறும் மானிடனுடைய பங்கு மட்டுமல்ல, சில மாய சக்திகளுடைய பங்கும் இருப்பதாக ஒடியனை பற்றி இரு வேறான கருத்துக்களும் கதைகளும் இன்னைக்கு நிலவிட்டிருக்கு. அதை அனுபவித்தவர்களோ அல்லனா பார்த்தவங்களோ அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த ஒடியன் கலை இருக்குதான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை நேரில் பார்த்தவர்களோ அல்லது அனுபவித்தவர்களோ இன்னைக்கு இருக்கிறாங்களான்னு கேட்டால் இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டால் கேரளாவில் தான் இது அதிகமாக இருப்பதாகவும் சொல்கிறாங்க. இது கேரளாவில் தான் இந்த கலை உருவாக்கப்பட்டது. அதானது ஆதிக்க சக்திகளை தாக்குவதற்காக அடிமைப்பட்டவர்கள் உருவாக்கிய மர்ம கலை என்று கூட இதை சொல்லலாம். ஏன் ஒடியன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, ஒடித்தல், அதானது இது தமிழ் வார்த்தை தான். ஒடித்தல் முறித்தல் என்கிற மாதிரி எலும்புகளை நுறுக்குவது அல்லது எலும்புகளை முறித்து கொலை செய்வது அல்லது எலும்புகளை முறித்து அவனுடைய நடமாடும் சக்தியை இழக்க வச்சு படுக்கை நோயாளியாக்குறது. இதை கழுத்தெலும்பை முறித்து கொலை பண்ணுறது, கை கால்களை ஒடிச்சு போடுறது, முதுகெலும்பை முறித்து படுக்கையாக்கிறது. இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறதுனால, ஒடிக்கிற செயலை செய்கிறதுனால ஒடியன் என்கிறதையும், இப்படி ஒடிக்கிற செயலை செய்கிற அந்த செயலுக்கு ஒடி வைத்தல்ங்கிறதும், அதை செய்கிறவனை ஒடியன் என்கிறனும் சொல்கிறாங்க. சரி, எப்படி இது உருவாச்சு, என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழ்வர்க்கம் மேல்வர்க்கம் அப்படிங்கிற ஒரு இது ஒரு காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம இன்றைக்கி நிறைய ஜாதி ரீதியாக நிறைய பிரிஞ்சிருக்கிறதையும் ஏற்றத்தாழ்வுகளை பற்றியெல்லாம் நம்ம பேசும்போது வெள்ளைக்காரன் வந்து தான் சரி கட்டினதான் நம்ம எல்லாம் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய வரலாறை நம்ம ஒருபோதும் சரியாக படிக்கலை, நமக்கு வரலாறை சரியாக தரலைங்கிறது தான் உண்மை. இதை புரிஞ்சுக்கணும்னா, வெள்ளைக்காரன்
எப்போவுமே ஏற்றத்தாழ்வுகளை விரும்புகிறான். டிவைட் அண்ட் ரூல், அதானது பிரித்தாழ்தலுங்கிறத மிக கச்சிதமாக செஞ்சவன் தான் வெள்ளைக்காரன். அதுக்கு இங்கே வந்து ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கினான். ஏன்னா ஒரு காலத்தில் எல்லா ஜாதிக்காரங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆட்சியாளர்களாக ஆளுமை உள்ளவர்களாகத்தான் இருந்தாங்கங்கிறதுக்கு பல ப்ரூஃப்கள் இந்தியாவில் இருக்குது. அதானது பல ஆதாரங்கள் இருக்குது. இன்றைக்கும் பறையர்களும் புலையர்களும் கூட அரசாண்டவர்கள் தான் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கும் திருவனந்தபுரத்தில் புலையனார் கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு கோட்டை இருந்ததாக அடையாளங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஜாதிக்காரங்களும் ஒரு காலகட்டத்தில் கோலச்சி ஆளுமையும் ஆட்சியும் உள்ளவர்களாக தான் இருந்திருக்கிறாங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. பிறகு எப்படி இவ்வளவு பாகுபாடும் பிரிவினைகள் எல்லாம் உருவாச்சு அப்படின்னா வெள்ளைக்காரன் தான் செஞ்சான். அப்படின்னா எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியாது. நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா டைட்டானிக் படம் பார்த்தாலே தெரியும் அவன் எப்படி மனிதர்களை அவங்க ஆளுங்களையே அவங்க எப்படி டிவைட் பண்ணி ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி வச்சுருக்கிறான். அதே மாதிரி இந்த பிராண்டட் கார்களில் இருந்து சட்டையில் இருந்து எல்லாத்தையுமே தங்களுடைய ராயல்ட்டியை காட்டுறதுக்கும் ஏழ்மையை காட்டுறதுக்கும் மற்றவங்களை காட்டுறதுக்கெல்லாம் எவ்வளவு பிரிவினைகளை உருவாக்கி வச்சுருக்கிறான் அப்படிங்கிறதும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வெள்ளைக்காரன் நம்மள்கிட்ட ஒற்றுமையை உருவாக்கினான், ஜாதியை மாற்ற பயன்படுத்துகிறான் அப்படின்னு எல்லாம் சொன்னால் அது எந்த அளவு முட்டாள்தனம்னு தெரியல, எந்த அளவு நீங்கள் நம்புவீங்கன்னு தெரியல. சரி, எது எப்படியோ வெள்ளைக்காரன் அந்த காலத்தில் உருவாக்கி ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் கீழ்வர்க்கம் அப்படின்னு நினைக்கிறவங்களை மேல்வர்க்கம்னு சொல்லப்படுகிற ஆளுங்களை வச்சு எந்த அளவு நசுக்கணும், அவங்களை எப்படி கசக்கி பிழியணுங்கிறதுக்கும் தூண்டுதலாக இருந்தோம். மொல வரியிலிருந்து பல வரிகளை எல்லாம் போட வச்சதும் இதே வெள்ளைக்காரன் தான் அப்படின்னு நமக்கு பல பேருக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஆளுங்களையும் நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இதில் இவங்களுக்கு கொடுக்கும்போது எல்லா மனிதருக்குள்ளேயும் குரூரம், அதானது கொடுமையான வக்ரபுத்தி உள்ளவங்க இருப்பாங்கங்கிறதுனால இந்த வெள்ளைக்காரன் இதே மாதிரி உள்ள ஒரு பாகுபாடையும் உருவாக்கி இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளையும் சப்போர்ட் பண்ணும்போது அதை பயன்படுத்தி வக்ரபுத்தி உள்ளவங்க ரொம்ப கொடுமையாகவே கீழ்மக்களை நினைச்சவங்களை அல்லது கீழ் வர்க்கம்னு அன்னைக்கு கூறப்பட்டவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினது இருக்கிறாங்க. அதானது திருமணமாகி முதல்ல வந்தால் எங்களுடைய காமப்பசிக்கு பசியாறணும், அல்லனா திருமணமாகி போகிற பெண்கள் முதல்ல எங்கள் காமப்பசிக்கு பசியாறணுங்கிறத தொடங்கி பல பாலியல் தொந்தரவுகள், பல பிரச்சனைகள், சின்ன சின்ன விஷயங்களுக்காக பெரிய பெரிய தண்டனைகள், தங்கள் சுயநலத்திற்காக கீழ்வர்க்கம் என்று நினைக்கிற மக்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. அதற்கு வெள்ளைக்காரன் தூண்டுதல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதானது இவங்களை வச்சு அவங்க எல்லா விஷயத்தையும் சதிராடினாங்க. அதில் கொடுமையான குரூர புத்தி உள்ளவங்க அதை வந்து கொஞ்சம் அதிகமாகவே பயன்படுத்தினாங்க. இவங்களை எல்லாம் எதிர்க்கிறது எப்படி, தனித்து நின்று எதிர்க்கிறதுக்கு கீழ்வர்க்கம்னு சொல்கிற மக்களால் முடியலை. அன்னைக்கு எப்படி பண்ணுறேன்னு தெரியல. அப்போது இப்படிப்பட்ட கொடுமையான குரூர மனோபாவம் கொண்டவங்களை எப்படியாவது இவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், இவங்களை பழிமீட்டணும், பகை தீர்க்கணும் அப்படின்னு நினச்ச கீழ்வர்க்கத்தில் உள்ள ஒரு மக்கள் கூட்டம் தான் இப்படிப்பட்ட ஒரு கலையை உருவாக்குனாங்க. அந்த கலைக்கு பேர் தான் ஒடியன். அப்படித்தான் இந்த கலை உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1800களுடைய இறுதியிலையும் 1900 ஆரம்பங்கள்லையும் இந்த கலை மிக பிரபலமாக கோலச்சினதாகவும் அப்போது தான் இந்த கலை உருவாக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. நேரடியாக எதிராளியை தாக்க முடியாத சூழ்நிலை வரும்போது அந்த எதிராளியை மறைந்திருந்து யார் தாக்குறாங்கன்னு தெரியாமலேயே அவனை தாக்கி சிதைப்பது, அழிப்பது என்கிறது தான் இந்த கலை அல்லது இந்த கொலை முயற்சியோடைய மிகப்பெரிய நோக்கமும் திட்டமும். சரி, எப்படி இதோடைய தாக்குதல் முறை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க குறிப்பாக இருட்டைத்தான் இதனுடைய மிகப்பெரிய ஆயுதமாக கருதுகிறாங்க. இதில் ஆயுதங்கள் பல இருந்தாலும் இருட்டை மிகப்பெரிய ஆயுதமாக கருதுகிறாங்க. அதனால் பெரும்பாலும் இவங்க அமாவாசை இருட்டை இதை பயன்படுத்திக்கிட்டு இவங்க ஏதாவது ஒரு விலங்குடைய உருவத்தை பொருத்திக்கிறாங்க. அதாவது இப்போ மாடு இல்லைன்னா பெரிய ஓநாய் இல்லைன்னா பெரிய காளை இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு புலி வடிவம் இல்லைன்னா குரங்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விலங்கினுடைய வடிவத்தை இவங்க எடுக்கிறாங்க. அதுக்காக அவற்றுடைய மண்டையோட்டையோ இல்லைன்னா அதை ஒத்த முக வடிவம் உள்ள ஒரு உருவத்தை உருவாக்கி முகத்தில் போத்திக்கிறாங்க. அதோடைய தோள்களை எல்லாம் எடுத்து உடம்புல கட்டிக்கிறாங்க. மேலில் தெரியாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் உட்பட கறி உட்பட பலதும் தேய்ச்சிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கலையில் இறங்குறாங்க. சரி, இந்த கலையில் இறங்குறவங்க எப்படி தாக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக விசித்திரமான ஒரு விஷயம். அதானது இப்போ வந்து ஒரு காளையோட வடிவத்தில் வந்து அவங்க தாக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எதிரி நடமாடுற இடத்தை இவங்க வந்து தேர்வு செய்கிறாங்க. அவங்க போயிட்டு டெய்லி வீட்டுக்கு எப்படி போயிட்டு வர்றாங்க செய்கிறாங்கன்னா அந்த காலகட்டத்தில் கேரளாவை பொறுத்த வரைக்கும் வீடுகள் எல்லாம் தோட்டங்களில் தனிச்சு தான் இருந்தது. பாதைகள் எல்லாம் பெரிய வீதியான பாதைகள் எல்லாம் கிடையாது. வயல் வரப்பு, தென்னந்தோப்போட மத்தி வழியாக போகிற ஒற்றையடி பாதைகள் இப்படியெல்லாம் தான் நிறைய இருந்தது. அந்த பாதைகள் வழியாக இருட்டுக்கு அப்புறம் போகும்போது இருட்டில் இவங்க அந்த பயன்படுத்தி தான் இந்த தாக்குதல் முறையை கையாண்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னடானா, இவங்க ஆள் நடமாட்டமே கால் பாதமே பதியாதவாறு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலில் ரெண்டுலேயும் கொட்டாங்கச்சி அதாவது சிரட்டையை வச்சு கட்டிடுவாங்க.
கையில் இவங்க எந்த மிருகத்துடைய வடிவத்தை இது பண்ணுறாங்களோ அதோடைய கால் குழம்பு மாதிரி உள்ள மரத்தால் ஆனதோ இல்லைன்னா அந்த விலங்குடைய ஒரிஜினல் காலில் பதம் போட்டு கொன்ன மிருகத்துடைய பதம் போட்ட முன்னங்கால்களையும் இவங்க கையில் வச்சுக்கிட்டு இதை ஊனித்தான் இவங்க பாய்வதும் ஓடுவதும் அதற்கான பயிற்சியெல்லாம் இவங்களுக்கு இருக்குங்கிறது மிக முக்கியமான விஷயம். இதை வச்சு தான் இவங்க தலையையும் வச்சுட்டு கொம்பெல்லாம் வச்சு இவங்க வந்து அந்த திடீர்னு நடந்து போகிறவங்களை இருட்டில் அந்த ஓசை எழுப்பியும் திடீர்னு அவங்க அந்த பாதையில் வந்து வழிமறிச்சு நின்று எதிர்பாராமல் தாக்குதல் நடத்தும்போது இந்த சூட்டுக்கட்டையால் ஏற்படுற ஒளியினால் நடந்து போயிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு இருளை உள்வாங்கி கண்ணில் காட்சி கிடைக்காத இந்த நேரத்தில் இருளிலேயே உட்கார்ந்துருக்கிற இந்த ஒடியன் திடீர்னு பாஞ்சு அவங்கள அட்டாக் பண்ணி அவங்களுக்கு ஓசை எழுப்பியும் அவங்க பக்கம் வழி அங்கே இங்கே ஓடியும் முதல்ல இவங்களுக்கு பயத்தை உருவாக்குறாங்க. இந்த பயத்தாலேயே இவங்களுக்கு குலை நடுங்கும். இவங்க செலக்ட் பண்ணுற இடமும் இவங்க நடந்து போகிற பாதையில் ஏதாவது கொஞ்சம் தள்ளி சுடுகாடோ அல்லது கொஞ்சம் தள்ளி ஏதாவது பலி கொடுக்குற கோயில்களோ எல்லாம் இருக்கிறதோடைய அக்கம் பக்கம் பார்த்து தான் இவங்க இந்த அட்டாக்கை அல்லனா இந்த ஓசை எழுப்புறது அங்கே இங்கன்னு ஓடி ஒரு பயத்தை உருவாக்குவாங்க. அப்போது அவங்களுக்கு பேயா பிசாசா மனிதனா என்கிற ஒரு குழப்பத்திலேயே கொலை நடுங்கி பயந்து பாதி பேர் இவங்க நினைவிழந்து கீழே விழுந்துருவாங்க. மறுநாள் அவங்க அதனாலேயே அதானது மற்றவங்க எந்த தாக்குதலும் செய்யாமலேயே பயத்தினாலேயே நோயாளியாகி படுக்கையாகி இறந்து போகிறவங்களும் உண்டு. அப்படியே நீண்ட நாள் படுக்கையாக நோயாளி ஆகிறதும் உண்டு. சிலவங்களை இவங்களே என்ன பண்ணுறாங்க, பயப்படுத்தி பாதி எவ்வளவு பெரிய பலவானம் எவ்வளவு பெரிய தைரியசாலியானாலும் இந்த பயத்தில் பாதி சக்தியை இழந்துருவான். அப்படி அவன் கொலை நடுங்கி பயத்தில் இருக்கும்போது அவனை திடீர்னு தாக்கி அவனுடைய எலும்புகளை முறிச்சிருவாங்க. அவனை தாக்கி பர்மங்களில் அடித்து அவனை வீழ்த்தி அவனை வந்து ஏதாவது பெரிய மரக்கிளையோட இடையில வச்சு கொண்டு வந்து சொருகி எலும்பை முறிக்கிறது, பெரிய மரத்தோட வேரோட இடையில காலையெல்லாம் உள்ள புகுத்தி இல்லைன்னா தலையை புகுத்தி எலும்பை முறித்து கொலை பண்ணுறது, இல்லைன்னா அவனுடைய முதுகெலும்பிலேயோ ஏதாவது வேரோட இடையிலையோ மரத்தோட கிளைகளோட இடையில கொண்டு வந்து வச்சு ரெண்டாக முறித்து முதுகெலும்பை முறித்து நடமாட முடியாமல் ஆக்கிறதோ இப்படி செய்வாங்க. ஆனால் இதில் பெரும்பாலும் இறந்துடுவாங்க. அப்படி உயிரோடு இருக்கிறவங்க இருந்தாலும் மனிதன் வந்தானான்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா ஏதாவது ஒரு மிருகத்தை தான் அவங்க சொல்லுவாங்க. ஒரு காளை வந்துச்சு, ஒரு காட்டெருமை வந்துச்சு, ஒரு புலி தான் வந்துச்சு, இல்லை ஒரு ஓநாயோட வடிவம் தான் நான் பார்த்தேன், மனுஷனை பார்க்கல அப்படின்னு. ஆனால் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மனிதனுடைய அடையாளம் இருக்காது. ஏன்னா காலில் இவங்க கொட்டாங்கச்சி கட்டி இருக்கிறனால கால் அடையாளம் பதியாது. முன்னங்கைகளில் இவங்க வந்து ஊனி மிருகம் மாதிரியே இவங்க ஓடவும் சாடவும் செய்கிறதுக்குள்ள எல்லா பயிற்சிகளும் இவங்க எடுத்திருக்கிறதுனால இவங்களால் 4 காலில் ஓடுறதுக்கெல்லாம் முடியும். இருட்டில் முழு வடிவம் தெரியாது என்கிறதுனால இவங்களால் மிக தெளிவாக தெரியவும் செய்யாது. ஆனால் ஏதாவது ஒரு குறை இருக்கும், அதுதான் ஒடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதானது ஒரு மிருகமாக இருந்தால் ஒரு காது இருக்காது, ஒரு வால் இருக்காது அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ ஒரு எருமை வடிவத்தில் எல்லாம் வரும்போது இவங்களுக்கு கிட்டத்தட்ட அரை இருட்டில் அரைகுறையாக இல்லைன்னா ஒரு சின்ன நிழலாக தான் தெரியுமே ஒழிய வந்தது மனிதனா மிருகமா, யார் வந்தாங்க, யார் நம்ம தாக்குனாங்க எதுவுமே தெரியாது. எந்த எவிடன்ஸும் இருக்காது. இதுதான் இவங்களுடைய தாக்குதல் முறை. இப்படிப்பட்ட இந்த தாக்குதல் முறையான இந்த ஒடியன் கதையில் 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து இது ஒரு மாய சக்தியாகவும் மந்திர சக்தியாகவும் அதற்கான ஒரு மருந்தை பயன்படுத்துகிறதாகவும் சொல்கிறாங்க. அதன் மூலமாக மாய சக்தியாலையும் இவங்க செயலாற்றுறதாகவும் சொல்கிறாங்க. இன்னொன்று இல்லை, இதில் இருக்கிறதெல்லாம் தந்திரையும் இதில் இருக்கிறதெல்லாம் தந்திரமும் செயல்படும் வேகமும் நுணுக்கமும் தேர்வு செய்கிற இடத்தை பொறுத்தெல்லாம் தான் இருக்குது. இதில் மாயவும் ஜாலவும் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இந்த இருபட்ட விஷயங்களை பற்றி அடுத்த பதிவில் இன்னும் சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்.